கிறிஸ்து பிறப்பு என்கிற பேர்ல கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுது? வெகு விமர்சையாக நடக்குது. எதை நினைத்து கொண்டாடுகிறோம் அதுதான் முக்கியம். இன்னைக்கு கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமே இல்ல. கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு அதுக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை வச்சுட்டு சொல்றது என்னது? கர்த்தருக்கு பண்டிகை. இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு என்கிற பெயர்ல இதான் நடக்கும். உலகத்துல பல அவதாரங்கள் வந்திருக்கு. பலர் தங்களை தெய்வ பிள்ளையாக தெய்வ ரீதியில காட்டுறாங்க. ஆனா கிறிஸ்து அவருடைய ஒரே பிறப்பு மட்டும்தான் உலகத்தையே மாத்துது. எத்தனை அவதாரம் வந்தாலும் எந்த அவதாரத்தால நித்திய ஜீவன் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. நம்ம திருச்சபைகள்ல சண்டே கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறோம்? அந்த ரெயின்போவை அப்படியே இவங்க எடுத்து அருவருப்பை என்ன செய்யறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து தான் இதை சொல்லி தந்தாருன்னு தேவாலயத்திலே துணிகரமா பிள்ளைங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க, விதைக்கிறாங்க. இப்படிப்பட்ட தேவாலயத்துக்கு தான் மக்களை என்ன செய்யறாங்க, அநேக பேர் போறாங்க. அங்க உள்ள பெரியவங்களை பார்த்து கேட்பாரு, நீங்க எல்லாம் இந்த வாலிபர்களை எல்லாம் என்ன செய்றீங்க? நரகத்துக்கு நேரா, ஹெல்லுக்கு நேரா நடத்துறீங்க. நீங்க இதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டிய வரோம், ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டிய வரோம்னு அவர் வைராக்கியமா பேசினார். அல்லேலூயா. இப்படி எல்லாம் பண்ணிட்டு கிறிஸ்து பிறப்பை மட்டும் ஆடம்பரமா கொண்டாடுவாங்க. உலகம் வந்து தேவன் வைத்த பாதையில் இருந்து மிக தவறாக என்ன செய்யுது, போகுது. இன்னைக்கு மனம் திரும்புன்னு சொன்னா யாருக்குமே என்ன செய்யாது, பிடிக்காது. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிக்குது. இன்னைக்குள்ள கிறிஸ்தவ உலகமும் அதை தான் விரும்புது. இது எந்த காலம்? எல்லாருமே கிறிஸ்துமஸ் காலம் சொல்றாங்க, அப்படிதானா? கிறிஸ்து பிறப்பு உலகெங்கிலும் மிக வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நம்ம பார்த்தோம்னா தெரியும், நிறைய இடங்களில் குடில் வைக்கிறாங்க, பல டெக்கரேஷன்ஸ் இருக்கு. வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது என்னது, பிரம்மாண்டங்கள். எல்லாருமே இப்போ இதை தான் விரும்புகிறாங்கன்னா பிரம்மாண்டத்தை தான் என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. நான் கூட நேற்றைக்கு சில இடங்களில் போகும்போது பிரம்மாண்டத்துக்கு அளவே இல்லை. கோடியான பணங்கள், லட்சமான பணங்களை இந்த பிரம்மாண்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த டிஜே எல்லாம் வச்சு வாலிபர்கள் குத்தாட்டம் போடுறதும் ஆடி பாடி மகிழ்வதும், சிலரெல்லாம் குடித்து வெறித்து மகிழ்வதையும் நம்மளால பார்க்க முடியுது. இடையில ஒரு வீடியோ கூட பார்க்க முடிஞ்சது. சில மக்கள் போகிற பகுதிகளில் இவங்க இந்த பைக்கெல்லாம் கொண்டு விட்டு நின்றுட்டு பிரச்சனை பண்ணி அந்த பொதுமக்களே அடித்து என்ன பண்ணியிருக்காங்க, விரட்டி இருக்காங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே எதன் பேர்ல நடக்குது? கிறிஸ்து பிறப்பு என்கிற பேர்ல கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுது, வெகு விமர்சையாக நடக்குது. கிறிஸ்து பிறந்தது உண்மைதான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. கிறிஸ்து பிறப்பை நம்ம நினைவு கூறணும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை எப்படி நினைவு கூறுகிறோம், அதுலதான் பிரச்சனையே இருக்கு. அதான் முக்கியம். நம்ம எப்படி கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறுகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. வெளிப்புறத்தில் உள்ள பிரம்மாண்டங்கள் இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். இதுல எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யல, பிரியப்படவே இல்லை. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருப்பதனால் அவன் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே ஆர்க்கனை தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறாங்க. ஆனா உண்மையான கிறிஸ்து எல்லாருக்குள்ளையும் பிறந்திருக்கிறாரா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். கிறிஸ்து பிறந்தார் என்பது உண்மை. ஆமென். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ அவதாரங்கள் வந்திருக்கு. நாங்க தான் மேலேந்து வந்தோம், நாங்க தான் வழியை காட்டுறோம்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒருவரால மட்டும்தான் சொல்ல முடியும், நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவன். அல்லேலூயா. எத்தனை அவதாரம் வந்தாலும் எந்த அவதாரத்தால நித்திய ஜீவன் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. அல்லேலூயா. நமக்கு பண்ணின மிகப்பெரிய வாக்குத்தத்தம் எது? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். அதுக்காக தான் நம்ம வாழ்றோம். அது இல்லைன்னா, நித்திய ஜீவன் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்தவமே நமக்கு தேவையில்லை. அதுதான் அடிப்படை. அல்லேலூயா. ஆனா இந்த அடிப்படையை மறந்து இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்கிற பேர்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உலக அளவுல நடக்க ஆரம்பிச்சுட்டு, கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவ பிறப்பை நினைவு கூறுறாங்க. நல்லா குடிச்சு விரிச்சு இருக்கிறவனும் அதை எந்த பேர்ல தான் செய்யறான், கிறிஸ்து பிறப்புன்னு செய்யறான். அப்போ எது முக்கியம்? எது நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி செல்லும்? இதுதான் கேள்விக்குறி.
ஆமென். எல்லா மனிதனுக்குள்ளேயும் கிறிஸ்து பிறக்கணும், அதான் நம்மளுடைய ஆசை. நான் ஏற்கனவே சொன்னது போல எத்தனையோ அவதாரங்கள் இந்த உலகத்துல வருது. ஆனா ஒரே ஒருவருடைய பிறப்பு மட்டும்தான் உலக சரித்திரத்தை என்ன செய்யுது, இரண்டாக மாற்றுகிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். ஆமென். எந்த ஒரு பிறப்புமே உலக சரித்திரத்தை என்ன செய்யல, மாற்றல்ல. ஆமென். அதை எல்லாரும் என்ன செய்யணும், நினைவு கூறணும், ஏற்றுக்கொள்ளணும். இல்லையா? நீங்க பாக்குறீங்க, உலகத்துல பல அவதாரங்கள் வந்திருக்கு. பலர் தங்களை தெய்வ பிள்ளையாக தெய்வ ரீதியில காட்டுறாங்க. ஆனா கிறிஸ்து அவருடைய ஒரே பிறப்பு மட்டும்தான் உலகத்தையே மாத்துது. அதே போன்று அநேக அவதாரங்கள் வந்திருக்கு. நாங்க தான் வழின்னு சொல்லி இருக்கு. ஆனா எந்த அவதாரமுமே நித்திய ஜீவனை கொடுக்க முடியலன்னு சொல்றதை விட முடியாது. அல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் எல்லா அவதாரத்திலிருந்து வந்தவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் மரித்துட்டாங்க. அதே மாதிரிதான் நினைச்சாங்க. இந்த எல்லா அவதாரத்தை போலதான் யாரு, கிறிஸ்துவும் ஒரு அவதாரம், இயேசு கிறிஸ்துவும் ஒரு அவதாரம்னு எல்லாரும் நினைச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அவரும் மரித்தார். ஆமென். மக்களின் பாவங்களுக்காக மரித்தார். ஆனா எந்த அவதாரத்தாலையும் உயிரோடு எழும்ப முடியல. ஆனா ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும் என்ன பண்ணாரு, உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த உலகத்துல ஒரே ஒரு கல்லறை மட்டும் திறந்திருக்குன்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை. ஆமென். அதான் நம்ம பாடுறோம்ல, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கொண்டாட்டங்கள் உலகத்துல பெருகுது. எதை நினைத்து கொண்டாடுகிறோம் அதுதான் முக்கியம். அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பு என்ற பெயர்ல இன்னைக்கு கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமே இல்ல. டிசம்பர் மாசம் ஆனாலுமே உலகளவில் அது ஒரு கிறிஸ்து பிறப்பை அனுசரிக்கிற காரியங்கள் நடக்குது. எல்லாம் ஓகே. ஆனா எத்தனை பேருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், எத்தனை பேருக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கிறார்? அல்லேலூயா. நம்ம வாசிச்சது போல கிறிஸ்து என்கிற ஒளி உலகத்துல வந்து பிறந்தாச்சு. ஆமென். ஆனா அந்த ஒளியை உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. ஆனா அந்த கிறிஸ்துவின் பெயரால கிறிஸ்துக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் நடக்குது. இதே சம்பவம் எங்க நடந்தது பைபிள்ல? யாராவது சொல்ல முடியுமா? இதே சம்பவம் பைபிள்ல நடந்தது. யாராவது சொல்ல முடியுமா? பைபிள் எல்லாரும் எடுங்க. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் அதுல 1லிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். மோசே வந்து மலைக்கு போயிருவாரு. அவர் போயிருக்கிற டைம்ல இங்க உள்ள ஜனங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது, இவங்க எல்லாருமே தங்களுடைய பொன் எல்லாத்தையும் கொடுத்து ஆரோன்ட்ட என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டிய செய்யுங்க, ஒரு தெய்வத்தை எங்களுக்கு என்று உண்டாக்குங்க அப்படின்னு. அதுல 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினாலே கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அதில் 4ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் கண்ணுக்குட்டியை வார்ப்பிச்சாச்சு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணியாச்சு. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அழைத்து கொண்டு வரும்போது அற்புதத்துக்கு பஞ்சமே இல்லை. அங்க
அந்த எகிப்தில் போய் பார்வோன்ட்ட நிற்கும் போது பல காரியங்களை தேவன் செய்து அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தாச்சு. எல்லாத்துலேயும் இவங்க கூட இருக்கிறாங்க. செங்கடல் பழக்கும் போதும் இவங்க கண் கூட என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வம் எதான், கன்றுக்குட்டி, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் ஆரோன் என்ன சொல்றாரு, ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். செஞ்சு வச்சிருக்கிறது என்னது, கண்ணுக்குட்டி. சொல்றது என்னது, கர்த்தருக்கு பண்டிகை. அந்த வசனத்தை பாருங்க. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு அதுக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை வச்சுட்டு சொல்றது என்னது, கர்த்தருக்கு பண்டிகை. இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு என்கிற பெயர்ல இதான் நடக்கு உலகத்துல. அல்லேலூயா. கிறிஸ்து உள்ளத்துல வந்திருக்கிறான்னு கேட்டா இல்ல. கிறிஸ்து உள்ள பிறந்திருக்கிறாரான்னு கேட்டா இல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களான்னு கேட்டா இல்ல. பேருக்கு சொல்லுவாங்க, ஆமா நாங்களும் கிறிஸ்தவர்கள். அல்லாதவர்களும் சொல்லுவாங்க, ஆமா தெரியும் அவர் ஒரு தெய்வம். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்து பிறப்பு என்ற பெயர்ல என்ன நடக்கு, பண்டிகை நடக்குது, கொண்டாட்டங்கள் நடக்குது, ஆடம்பரங்கள் நடக்குது. அல்லேலூயா. லட்ச லட்சமான கோடி கோடியான பணங்கள் இந்த டிசம்பர் மாசத்துல வீணா போகுது பண்டிகை என்ற பெயர்ல. இதுக்கு இயேசு என்ன செய்யல, இந்த பூமிக்கு வரல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிக்க வந்தார், பாவியை ரட்சிக்க வந்தார். அவர் பிதாவிட்ட இருப்பதை மேன்மையாக எண்ணாமல், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தானே வெறுமையாக்கி வந்தார். அப்படி வந்தவரை ஏற்றுக்கொள்ளாம அவர் பெயர்ல அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் இன்னைக்கு உலகத்துல பெருகுது. இதை சொன்னா எல்லாம் அநேகருக்கு என்ன செய்யும், கஷ்டமா தான் இருக்கும். ஸ்கூல்ல டீச்சர் படின்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒழுங்கா படிச்சா என்ன செய்யலாம், நல்ல லெவலுக்கு போகலாம். அல்லேலூயா. ஒழுங்கா படிக்காம விளையாடிட்டு இருந்தா அது அதுக்கு தக்கனதான் இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையே நாசமா போகுது. இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம் கொண்டாட்டங்கிற பேர்ல சில வீடியோஸ், சில சம்பவங்கள் எல்லாம் நேரடியாக பார்க்க முடியுது. தேவனுக்கு எல்லளவும் பிரியமில்லாத காரியத்துக்கு என்ன செய்றாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. உலகம் பாவத்தினால் என்ன செய்யுது, நிறையுது. அது நிறையது ஒரு பக்கம் இருந்தாலும் கிறிஸ்து பிறப்பு என்கிற பெயர்ல செய்யப்படுகிற காரியங்கள் தான் நமக்கு என்ன செய்யுது, வேதனையை உண்டாக்குது. அல்லேலூயா. கேட்கறது நம்ம சொல்லிடலாம், சொல்றது கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அதை உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள பிறந்திருக்கிறார். கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள பிறந்தா அவனுக்கு எல்லா நாளுமே கிறிஸ்து பிறப்பு தான். அல்லேலூயா. எல்லா நாளுமே கிறிஸ்மஸ் தான். அதனால கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறத தவறா சொல்றேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அதை நம்ம சொல்லல. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்து பிறப்பு என்கிற பெயர்ல என்ன நடக்கு, அதை தான் நம்ம பார்க்கிறோம். சில இடங்களெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. பார்வைக்கு எப்படி இருக்கு, பிரமிப்பா இருக்கு. அல்லேலூயா. ஏவாள் கனியை பார்க்கும்போது எப்படி இருந்ததாம், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லதும். பார்க்கறதுக்கு வெளிப்புற தோற்றம் தான் இன்னைக்கு என்ன செய்யுது, கிறிஸ்தவத்திலையும் மிக பெரிய லெவல்ல பார்க்கப்படுது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, பிரம்மாண்டம், இதை தான் மக்களை என்ன செய்யறாங்க, விரும்புகிறாங்க. ஆனா நோக்கத்தை விட்டுறாங்க. நோக்கத்தை விட்டுட்டு பிரம்மாண்டத்துக்கு பின்னாக இன்னைக்கு உலகமே போகுது. தவறான பாதையில உலகம் போகுது. தேவன் சொன்ன அநேக அடையாளங்கள் நம்ம கண் முன்பாக நம்ம நிறைவேறதெல்லாம் பார்த்துட்டே வரோம். இல்லையா? ஆனா மக்களுக்கு அதை பற்றிய உணர்வு எல்லாம் என்ன இல்ல. அந்த உணர்வு இல்லை. கிறிஸ்து ஏன் வந்தாருன்னு உள்ள விஷயம் தெரியல. அவர் ஏன் மரித்தார், ஏன் உயிரோடு எழுந்தார், நமக்கு என்ன வச்சுட்டு போயிருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணணும், அது ஒண்ணுமே என்ன செய்யல, தெரியல. விஷன் தெரியல. ஆமென். ஆனா கொண்டாடுறோம். என்ன கொண்டாடுறோம்? கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுறோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், அப்படியெல்லாம் சொல்றாங்க. இடையில ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சுது. பாகிஸ்தான்ல கிறிஸ்தவ இளைஞர்கள் அவங்க ஒரு குழுவாக இணைந்து கிறிஸ்து பிறப்பு எல்லாரும் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறாங்க. அதில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அநேக பைபிள் எடுத்து வச்சுட்டு பிரதானமான சாலைகளில் நின்று மக்களுக்கு இலவசமாக என்ன செய்யறாங்க, பைபிளை கொடுக்குறாங்க. அப்படியாவது அந்த ஒளி அந்த மனுஷனுக்குள்ள என்ன செய்யட்டு போகட்டு. அல்லேலூயா. இதை நம்ம 100% வரவேற்கிறோம்.
அல்லேலூயா. இதுதான் வேணும். அல்லேலூயா. கொண்டாட்டங்கிற பேர்ல குடிச்சு வெறிச்சு பெரிய பெரிய குடில கட்டி இருப்பதல்ல, கிறிஸ்து விதைக்கப்படணும். அல்லேலூயா. அதற்காக அந்த இளைஞர்கள் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்து அவர்களை இயேசப்பா கண்டிப்பா ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அவங்க மூலமாக பாகிஸ்தான்ல ஒரு எழுப்புதல் வரணும். ஆமென். நேற்றைய கூட சில இடங்கள்ல போகும்போது சில மக்கள் பைபிளை வச்சு நின்றுட்டு இலவசமா வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஃப்ரண்ட்ல பைபிளை வச்சுட்டு ஹிந்தி பைபிள், இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள், புதிய ஏற்பாடு வச்சுட்டு இலவசமா கொண்டு போங்க, எடுங்கன்னு சொல்றாங்க. ஆமென். அதை பார்க்கும்போது கண்டிப்பா சந்தோஷமா தான் இருந்தது எனக்கு. அல்லேலூயா. அவங்க நோக்கத்தை பார்த்தீங்களா? கிறிஸ்து பிறப்புங்கிற பேர்ல நீங்க கொண்டாடுறீங்க, ஓகே. ஆனா அதுலயும் யாராவது இந்த பைபிளை வாங்கிட்டு போய் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கூட அங்க வரலாம், அதுலயும் அந்த பைபிளை ஏற்றுக்கொண்டு பைபிளை எடுத்துட்டு போய் எப்படியாவது அந்த வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ள என்ன செய்யறாதா, போயிராதான்னு உள்ள அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அந்த எண்ணத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அது 100% வரவேற்கத்தக்கது. வட மாநிலங்களில் பார்க்கும்போது கிறிஸ்து பிறப்ப அங்கே உள்ள தேவாலயங்களில் கொண்டாடும் போது நிறைய சமூக விரோத கும்பல்கள் அங்கே போய் ஒரு பாஸ்டர் எல்லாம் மிரட்டுற வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருந்து. ஆமென். அவங்க யாருக்குமே எந்த தீங்கும் எந்த கெடுதலும் என்ன செய்யல. அல்லேலூயா. ஆனால் இந்த மத வெறியர்கள், சமூக விரோத கூட்டங்கள் வேண்டுமென்றே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அநேக காரியங்களில் ஈடுபடுறாங்க. அல்லேலூயா. அடிக்கிறாங்க. சில இடங்கள் எல்லாம் அந்த ரேலி போனவங்களெல்லாம் அடிக்கிறாங்க, போய் தேவையில்லாமல் அடிக்கிறாங்க. பார்ப்பதற்கு மனசுக்கு என்ன செய்யுது? கஷ்டமாக தான் இருக்குது. நமக்கும் அதை பார்க்கும்போது எப்படி தான் இருக்கு? கஷ்டமாக தான் இருக்கு. கிருபையின் காலத்தில் சில சமூக விரோத கும்பல்கள் எல்லாம் நல்லா துள்ளுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஒருவேளை கிறிஸ்தவர்களை அடிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறது, தேவ ஜனங்களை அடிக்கிறது, கொல்றது உங்களுக்கு ஒருவேளை இந்த இம்மையில கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனா நீதின்னு ஒண்ணு இருக்குல்ல. அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய நியாயங்களை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இந்த நியாயங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக எடுபடாது. இங்க பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாத ஏழை மக்களுக்கு ஒரு நியாயம். அநேக மக்கள் நியாயம் இல்லாம குற்றம் சாட்டப்பட்டு அநேக வருஷங்கள் ஜெயிலில் இருக்கிற மக்களும் இருக்காங்க. அதனாலதான் பைபிள் தேவனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லிட்டுனா, நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் நீதியா பார்க்கிறாரு, கிறிஸ்தவர்களை தாக்குறதையும் பார்க்கிறாரு, பொறுமையா இருக்கிறாரு. சரி, ஓகே, டைம் இருக்கு, என்னையாவது அவன் திருந்துவானான்னு பார்க்கிறாரு. ஆனா எல்லாம் அவருக்கு புஸ்தகத்துல என்ன செய்யுது? எழுதப்படுது. அதான் கரெக்டா சொல்லிட்டாரு. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க. நல்லது விதைச்சா நல்லது கிடைக்கும். ஆமென். கெட்டது விதைச்சா கெட்டது கிடைக்கும். வட மாநிலங்களை குறிப்பா நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் அங்கே அநேக மக்கள் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. கண்கூடாக நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் அதை பற்றி போடுறோம். வேதனையான காரியங்கள்லாம் நடைபெறுது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால அவங்க படுற பாடுகள்லாம் ஒரு அளவே இல்லை. நம்ம இடங்கள்ல எல்லாம் அப்படி இல்லை. நம்ம இடங்கள்ல இருந்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, சொகுசா வாழ்ந்துட்டு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் வட மாநிலங்கள், நைஜீரியா, சூடான் இப்படிப்பட்ட இடங்கள்ல போய் ஊழியம் செஞ்சாதான் தெரியும். அடுத்த நிமிஷம் கையில உயிர் இருக்குமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட இடங்களையும் ஆண்டவருடைய அன்பால நிறைந்து அநேக மக்கள் அங்கே போய் ஊழியம் செய்கிறாங்க. அங்கே ஆகாரம் இல்லாத மக்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க. நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற மக்களை தான் அங்கே உள்ள தீவிரவாத அமைப்புகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? கொல்லுறாங்க. எவ்வளோ பெரிய வேதனை பார்த்தீங்களா? தீமை செய்துட்டு தீமை அனுபவிப்பதை கூட சரி ஓகேன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நன்மை செய்துட்டு தீமை அனுபவிப்பது என்பது கொடுமை. ஆனால் எல்லாவற்றுக்கும் நீதி செய்ய ஒருவர் வரப்போறாரு. அல்லேலூயா. அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பின் பெயரால நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த ஒளி எல்லா மக்களுக்குள்ள என்ன செய்யணும்? போகணும். தான் நோக்கம். அந்த ஒளி, அந்த நித்திய ஜீவன் அதை மக்கள் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய எண்ணம். அல்லேலூயா. இதுக்காக தான் கிறிஸ்தவம், இதுக்காக தான் நம்ம வாழ்றோம். இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, எல்லா வருஷமும் பிறந்தார் இருக்கட்டும், ஓகே. உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரா? உங்க கூட இருக்கிறவங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரா? பிறக்கவில்லை என்றால் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? இயேசுவை பற்றி
சொல்லுங்க. ஆடம்பரமா பணம் செலவழிச்சு உடல் வச்சு கொண்டாட்டங்களில் ஈடுபடுறதுனால அதை பரலோகம் ஒரு நாள் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. அதற்காக ஒன்றும் இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்யல, வரல. ஏற்கனவே கிறிஸ்தவம் என்கிற பெயர்ல அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உலகத்தில் என்ன செய்யுது, பெருகிட்டு. உலகளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் கொஞ்சம் குறைவு. நீங்கள் உலகளவில் பார்த்தீங்கன்னா அருவருப்புகள் எல்லாம் இப்போ தேவாலயத்துக்குள்ளாக கிறிஸ்தவம் என்கிற பெயர்லேயே வந்துட்டு, ஓரணை சேர்க்கை திருமணம், ஓரணை சேர்க்கை ஆராதனை, சர்ச்சில் ஓரணை சேர்க்கை போதகர், வாயில சொல்ல முடியாத காரியங்கள் எல்லாம் இப்போ எங்கே வந்துட்டு, திருச்சபைக்குள்ளே வந்துட்டு. நம்ம திருச்சபைகளில் சண்டே கிளாஸில் என்ன சொல்லி கொடுக்குறோம், பைபிளை பற்றி சொல்லி கொடுக்குறோம். அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு வெளிநாட்டில் ஒரு தேவாலயத்துக்குள்ளே நடந்த சண்டே கிளாஸ் வீடியோவை பார்க்க முடிஞ்சுது. முழுக்க முழுக்க ஓரணை சேர்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எல்ஜிபிடிக்யூவை ஆதரிக்க சொல்லி கொடுக்குறாங்க. அது இயேசு தான் உண்டாக்குனாருன்னு நோவா காலத்தில் ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கை அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்களா, ரெயின்போ யாரு கொண்டு வந்தது, ஜீசஸ், இயேசு கொண்டு வந்தது, தேவன் கொண்டு வந்ததுன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு உள்ள அருவருப்பை என்ன செய்யறாங்க, ஆண்டவர் ஓரணை சேர்க்கையாக கொண்டு வந்தாரு. அவர் இனி தண்ணினால மனுஷனை அழிக்க மாட்டேன்னு அடையாளமா வச்சாரு. அந்த அடையாளத்தை இவங்க எடுத்து, அந்த ரெயின்போவை அப்படியே இவங்க எடுத்து அருவருப்பை என்ன செய்யறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து தான் இதை சொல்லி தந்தாருன்னு தேவாலயத்திலே துணிகரமா பிள்ளைங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க, விதைக்கிறாங்க. இப்படிப்பட்ட தேவாலயத்துக்கு தான் மக்களை என்ன செய்யறாங்க, அநேக பேர் போறாங்க. சமீபத்தில் ஒரு சகோதரன் இப்படிப்பட்ட ஒரு தேவாலயத்துக்கு அவங்க வெளியில் நடத்துகிற ஒரு ப்ரோக்ராமை பார்த்து தனக்குள்ளாக பக்தி வைராக்கியம் கொண்டு அங்கே போய் தாறுமாற கேள்வி கேட்பாரு. நீங்கள் எல்லாம் சாத்தான், இந்த கூட்டமே நீங்கள் யாரு தான், நீங்கள் எல்லாம் ஒரு நாள் நீங்கள் அந்த அங்கே உள்ள பெரியவங்களை பார்த்து கேட்பாரு, நீங்கள் எல்லாம் இந்த வாலிபர்களை எல்லாம் என்ன செய்றீங்க, நரகத்துக்கு நேரா ஹெல்லுக்கு நேராக நடத்துறீங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டிய வரோம், ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டிய வரோன்னு அவர் வைராக்கியமாக பேசினார். அல்லேலூயா. அந்த மனிதனுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு கன்சர்வேட்டிவா பேசினா மக்களுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. பழமைவாதம்னு உடனே சொல்லிடுவாங்க. சட்ட திட்டங்கள் இப்படிதான் வாழணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், இதெல்லாம் சொன்னா மக்களுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அப்படி சொல்ற மக்களை தான் பழமைவாதின்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்றாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு கிறிஸ்து பிறப்பை மட்டும் ஆடம்பரமா கொண்டாடுவாங்க. உலகம் தேவன் வைத்த பாதையில் இருந்து மிக தவறாக என்ன செய்யுது, போகுது. அல்லேலூயா. உலகமே பைபிள் சொல்லுது, நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அது நடக்கும். அல்லேலூயா. லோத்தின் காலத்தில் என்ன நடந்ததோ அது நடக்கும். அல்லேலூயா. கடந்த ஒரு 30-40 வருஷத்துல இந்த உலகம் பாவத்தால எவ்வளவோ நிரம்பியாச்சு. பெரிய பெரிய ஆட்கள் தவறாக பேசுகிற காரியத்தை கூட சின்ன பிள்ளைங்க பேச ஆரம்பிக்குது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட கொடுமையின் மத்தியிலும் ஒரு கூட்ட ஜனங்கள், நாங்க பைபிள் படி தான் வாழுவோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் நாங்க செய்வோம்னு ஒரு கூட்ட மக்கள் இருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அன்னைக்கு உலகமே பாவத்தில் இருக்கும் போதும் ஒரு நோவா எப்படி தேவனுக்கு முன்பாக வைராக்கியமா இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்ப உலகமே பாவத்தில் இருக்கு. நம்மளும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக தங்களை காத்துக்கொள்ளணும். ஆமென். கிறிஸ்து பிறந்தார், உண்மைதான். கிறிஸ்து வந்தார், கிறிஸ்துவால உலக சரித்திரமே மாறுது. இன்னைக்கும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் பார்க்கிறோம். நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? அல்லேலூயா. அந்த கேள்விக்குரிய நம்மளே நமக்குள்ள என்ன செய்யணும், கேட்டு விடணும். ஆமென். இன்னைக்கு மனம் திரும்புன்னு சொன்னா யாருக்குமே என்ன செய்யாது, பிடிக்காது. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா எல்லாருக்கும் பிடிக்குது. காலம் எங்கேயோ போகுது. இன்னைக்குள்ள கிறிஸ்தவ உலகமும் அதை தான் விரும்புது. நீ நல்லா வாழு, நீ ஒழுக்கமா இரு, நீ இப்படி செய்யாத, இப்படி நடக்காதேன்னு சொன்னா அந்த பாஸ்டர் தப்பான பாஸ்டர். மக்கள் மத்தியில என்ன பண்ணாலும் சர்ச்சுக்கு வரலான்னு சொன்னா அவர் நல்ல பாஸ்டர். உலகமே தவறா போகுது. இப்படி இருக்கிற காலகட்டங்கள்ல நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்னா, எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்துவ என்ன செய்யணும், பிறக்கணும். அல்லேலூயா. நம்மளோட முடிந்த வரை கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் என்ன செய்வோம், கொண்டு செல்லுவோம். தர்க்கங்களை விட்டுட்டு கிறிஸ்துவின் அன்பு எல்லாருக்குள்ளேயும் வரணும். அல்லேலூயா. அதான் நோக்கம். கிறிஸ்துவ பிறப்பை நீங்க நினைவு கூறுங்க, அதுல தப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவ எல்லாருக்குள்ளேயும் பிறக்கணும்.
அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அநேக மக்கள் இப்படிப்பட்ட காலகட்டங்களே இந்த கொண்டாட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மனம் திரும்பணும்னு பைபிள்லாம் வினவிக்காங்க. அந்த மக்களுக்கு பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம சொன்ன மாதிரி தான் ஒளியானது உலகத்தில் வந்துட்டு இந்த ஒளி, அதிசயமான அந்த ஒளி எல்லா மக்களுக்குள்ளேயும் வரணும். அதுவே நம்ம நோக்கம், அதுதான் கிறிஸ்தவம். அதை தவிர இந்த உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. அந்த ஒளி உலகத்துக்குள்ள வந்துட்டுனா அவன் நித்திய ஜீவனுக்கு நேராக தன்னை ஆயத்தப்படுத்துவான். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் நிறைய விஷயம் சொல்றாங்க. பைபிள் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக தேவன் நம் அனைவரையும் நடத்துவாராக. ஆமென்.